சில குட்டீஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிறப்பான மாலை வணக்கம்ப்பா. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான மிக முக்கியமான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ பார்க்க போறோம். நீங்க ஸ்க்ரீன்ல பார்த்தீங்க அப்படின்னாலே வந்து தெரியும். குறிப்பா வந்து 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு என்னைக்கு எக்ஸாம் அப்படின்னா, 7/3/2024 குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா, மார்ச் 7 வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் இருக்கு. அது வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு எல்லாருக்குமே ஆல் த பெஸ்ட் செல்லக்குட்டீஸ். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். குறிப்பாக நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து இங்கிலீஷ் எக்ஸாம் அப்படின்னா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் லைட்டா வந்து ஜர்க் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. இந்த ஒரு சூழ்நிலையில தான் அதுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் வந்து பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல 1 மார்க், 2 மார்க், 3 மார்க், கிராமர் அப்புறமா வந்து எல்லாத்துக்குமே வந்து மெட்டீரியல்ஸும் கொடுத்துருக்கோம். ஸோ மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் 1ல இருந்து 20 வரைக்கும் என்னென்ன இருக்க போகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஈஸி தாங்க. எல்லாமே வந்து அப்சர்வேஷன், அதுக்கப்புறமா வந்து 1 மார்க்கு, கிராமரு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க போகுது. மற்றபடி வந்து வேற எதுவுமே வந்து இருக்காது. வேர்ப் வந்து இருக்கும். பெர்சன் வேர்பு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நம்முடைய 1 மார்க்ல. அடுத்ததா வந்து சூஸ் த கரெக்ட் ஆன்சர் வந்து இருக்கும். ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ரைட்டான வேர்ட் வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் ஃபர்ஸ்ட் 20 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க போகுது. நெக்ஸ்ட் அடுத்த கட்டமா பார்ட் 2 வந்தோம் அப்படின்னா, செக்ஷன் 1ல வந்து 21ல இருந்து 26 வரைக்கும் வந்து ஒரு 6 கொஸ்டின்ஸ் வந்து குடுத்துடுறாங்க. அந்த 6 கொஸ்டின்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப 4 கொஸ்டின்ஸ் வந்து கம்பல்சரி வந்து அட்டெண்ட் பண்ணணும். அது எல்லாமே வந்து போயம் வந்து கொஸ்டின்ஸா வந்து பார்த்தீங்கன்னா இருக்க போகுது. ஸோ, அதனால வந்து இப்ப 21ல வந்து ஏ, பி இருக்கு 2த்துல. அதுல ஏவும் அட்டெண்ட் பண்ணணும், பியும் அட்டெண்ட் பண்ணணும் அப்படின்றது சொல்லியிருக்கிறாங்க. அது மாரி எதனா நம்ம 4 செலக்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னாலே போதும். அடுத்தது செக்ஷன் 2 பாருங்க. குறிப்பா வந்து எனி 3 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் எதனா 3 கொஸ்டின்ஸ்க்கு வந்து பதிலளிக்க சொல்லியிருக்கிறாங்க. செக்ஷன் 2ல 27, 28, 29, 13 அப்படின்னு சொல்லிட்டு 3 கொஸ்டின்ஸ்ல நம்ம 2 கொஸ்டின்ஸ் அல்லது 3 கொஸ்டின்ஸ் அட்டெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு 6 மார்க் வந்துற போகுது. அடுத்தது பார்ட் 3ல வந்து செக்ஷன் 1 குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் டூ த கான்செப்ட் குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா இதுலயும் வந்து 3 குடுத்துருக்காங்க. அதுல வந்து நம்ம 2 அட்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு 6 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க சில குட்டீஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 31, 32, 33லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் அதை நம்ம முடிச்சிட்டோம். அடுத்தது செக்ஷன் 2ல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஸ்டின் 3 மார்க் கொஸ்டின் வந்து 3 குடுத்துட்டு அதில் 2 எழுதுற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. அப்படியே நம்ம செக்ஷன் 3 வந்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி இதுங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப் வந்து குடுத்துருக்குறாங்க. ஸ்டடி த ஃபாலோவிங் கிராஃப் விச் கிவ்ஸ் த டீட்டெயில்ஸ் ஆஃப் த ஆனுவல் இன்கம் அண்டு 3 ஃபெமிலிஸ் இன் சென்னை ஃபேமிலிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட் 3 சென்டென்ஸ் யுவர் இன்ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டேட்டாவை வந்து கொடுத்துருக்குறாங்க. குறிப்பாக வந்து 3 குடும்பங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. அதை பற்றி அவங்களோட இன்கம் எல்லாத்தையும் வந்து எழுத சொல்லியிருக்கிறாங்க. ஓனா இங்கிலீஷில் வந்து எழுதணும். எவ்வளோ லெட்டர்ஸில் எழுதணும் அப்படின்றத ஒரு 4 லைன் எழுதுனீங்கனாலே போதும். அடுத்ததாக வந்து 38, 39, 40 பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் இன் த பிளாங்க்ஸ் ஓகேங்களா. இது ஈஸியாக வந்து நம்ம அட்டென்ட் பண்ணிடலாம். அடுத்தது அப்படியே 5 மார்க்குக்கு வந்துட்டீங்க அப்படின்னா 41ல இருந்து 42, 43, 44, 45, 46, 47 எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. அதாவது இது அல்லது அது ஆர் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. இதில் வந்து ஃபர்ஸ்ட் 41 வந்து பார்த்துடலாம். குறிப்பாக 41ல வந்து ரொம்ப ரொம்ப ராபர்ட் இருக்கு பார்த்தீங்களா 41A அது கண்டிப்பாக இம்பார்ட்டண்ட்டுங்க. அது வரும் அதை வந்து படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஹேவியர் டியூரிங் ஐ ட்ரிப் இங்கிலாந்து அதுவும் வந்து படிச்சுக்கோங்க. அடுத்தது 42ல வந்து மினிமம் 150 வேர்ட்ஸ் நம்ம எழுதணும். 2 பக்கம் கண்டிப்பாக எழுதி ஆகணும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பொயட்ரியில் போயமில் எல்லாமே சப்ளிமெண்ட்ரியில இருந்து டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது. 42ல் வந்து பார்த்தீங்கன்னா ஏ அண்ட் பி ஸ்பெக்டர் இருக்குது ஏல. அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா பிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ரிச்சர்ட் எக்ஸ்பிளைன் பவர் ஆஃப் த டெத் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுவும் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அடுத்தது 43 வாருங்க. 43ல வந்து இன்ஸ் உங்களுக்கே தெரியும். நான் ஏற்கனவே 12லையும் வந்து சொல்லியிருக்கேன். நீங்களே தான் வந்து எழுதணும்.
குறிப்பாக ப்ரீஃபாக எழுதுறது தான் இன்ஸு, எல்லாத்தையும் டீட்டெயில்ஸ் பண்ணி எழுதுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 44A கம்பல்சரி அட்டெண்ட் பண்ணிடுங்கப்பா. என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நோட்ஸ் எழுத சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கே தெரியும், அப்படியே எழுதினாலும் உங்களுக்கு மார்க் வரப்போகுது. அழகா டீட்டெயிலாக பாக்ஸ் போட்டு ரஃப் காப்பி, ஃபேர் காப்பி அப்படின்லாம் சொல்லிட்டு சம்மரி எல்லாமே வந்து எழுதுங்க. அடுத்தது 45 வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருக்குறாங்க. அதாவது 45ஏல பாருங்க, ரைட் எ லெட்டர் டூ யுவர் கசின் டிஸ்கிரைபிங் எ மியூசிக் கான்செர்ட்‌டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது உங்களுடைய கசின் வந்து மியூசிக் கான்செப்ட்‌டுக்கு வந்து அட்டெண்ட் பண்ணணும். அதுக்கேத்த மாரி நீங்க லெட்டர் எழுத சொல்லியிருக்கிறாங்க. அது சப்போஸ் முடியல அப்டின்னா பி அட்டெண்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது அதாவது பி வந்து என்ன அப்டின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சீஃப் கெஸ்ட்டா இன்வைட் பண்ற மாரி வந்து குடுத்துருக்காங்க. அடுத்தது 46 பாருங்க. 46 வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எரர் த ஸ்பாட். எங்கெங்க என்னென்ன வரும் அப்டின்றது உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். எரர் ஸ்பாட் என்னால அது முடியல, கஷ்டம் அப்டின்னா, கீழ அப்டியே 46ல பி ஃபில் இன் த பிளாங்க்ஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். 2 வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருக்குறாங்க. அதில வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு எது வரும்? நாட்டிக்கு எது வரும்? நெக்ஸ்ட் அடுத்த நாட்டிக்கு கேஎன், ஓடிடிஒய் எதுக்கு வரும்? அப்படின்றத வந்து குடுத்துருங்க. அடுத்தது 47 செப்ப மேட்ரு. 47ல ஏ அட்டெண்ட் பண்ணிடுங்க. அதாவது ஒரு பேரா குடுத்துருப்பாங்க. அந்த பேராக்கு கீழ 5 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதிலேயே ஆன்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க போகுது செல்ல குட்டீஸ். ஸோ இது வந்து செப்ப மேட்டர் தான். ஸோ முடிச்சுட்டீங்க அப்படின்னா ஃபினிஷ்டு. இதில குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்க. 41ல இருந்து 47 வரைக்கும் நம்ம அட்டெண்ட் பண்ணக்கூடியதுக்கு 35 மார்க் நல்லா பாருங்க. இப்ப மேல ஸ்க்ரீன்ல கார்னர்ல 35 மார்க் வந்து எடுத்துறலாம். இதுல வந்து நம்ம 20 மார்க் எடுத்தாலும் கூட 2 மார்க், 3 மார்க் கிராமர் அப்படி இப்படி அடிச்சு விட்டு அதுல நம்ம ஒரு 10 மார்க் 20 மார்க் எடுத்தாலும் கூட 2 மார்க் அதாவது குறிப்பாக 1, 2 போயம், பொயட்ரி எடுத்தாலும் கூட ஃபர்ஸ்ட் பார்ட் 1ல நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா? 20 1 மார்க்ல நீங்க எல்லாத்துக்கும் ஏ அப்படின்னு சொல்லிட்டு போட்டாலே 20ல 7 1 மார்க் இல்ல 6 1 மார்க் கரெக்ட் ஆயிடும். ஸோ அவ்வளோதான் செல்ல குட்டீஸ். சிம்பிளா வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிடலாம். 7ஆம் தேதி 11த்துக்கான இங்கிலீஷ வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா நல்லபடியா வந்து எழுதிருங்க. ஸோ ஆல் த பெஸ்ட் செல்லக்குட்டீஸ். எல்லாருக்குமே நம்ம சேனல் சார்பா நன்றிகள். இந்த வீடியோவ முழுமையா பார்த்ததுக்கு. மறக்காம நம்முடைய சேனல வந்து சப்ஸ்கிரைபும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கோங்க. குறிப்பா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல டெலகிராம் குரூப் லிங்க் வந்து இருக்கு. அதுலயும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. குறிப்பா இந்த செக்ஷன் 3ல வந்து இந்த ஃபில் இன் த பிளாங்க்ஸு, சென்டென்ஸ் எல்லாம் பக்காவா எழுதிருங்க. அப்புறமா 44A, அப்புறம் 43A, எயின்ஸு, அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, நோட்ஸ் இதெல்லாம் கரெக்ட்டா வந்து பண்ணிடுங்க. லாஸ்ட்டா 47யும் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க செல்ல குட்டீஸ். தேங்க் யூ சோ மச். வீடியோவ மஸ்ட் வாட்ச் பண்ணதுக்கு. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் டெலிகிராம் குரூப்ல அப்டேட் ஆகும். நெக்ஸ்ட் வீடியோல அடுத்த வீடியோவுல நம்ம 10த்துக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.